தானே எல்லா ஊர்லயும் இந்த திட்டம் போகுதுன்னா முதல்வருக்கான முதல்வரா நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. தொடக்கம் தான் திராவிட மாணவருடைய வசம் 2.4 இதுதான் தோடி. கொஞ்சம் முன்னால வாங்க. அக்கால முன்னால வாங்க.
கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய எங்களுடைய ஆற்றல் மிகு செயலாளர் திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே, நம் மண்ணின் மைந்தர் திரு என்ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திரு என்ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நமது சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் நம் இனத்தின் அடையாளம் திரு ராஜ்கவுண்டர் அவர்களே மற்றும் நமது பூலுவட்டி பேரூராட்சிக்கு வருகை தந்துள்ள கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே மற்றும் அணிகள் சார்ந்திருக்கும் வந்திருக்கும் நண்பர்களே, அனைவருக்கும் இந்த பூலுவட்டி பேரூர் கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து எங்களுடைய ஆற்றல் மிகு செயலாளர் திரு அண்ணன் தோகா ரவி அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மதசார்பற்ற கூட்டணியுடைய வேட்பாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளரும் நம்முடைய நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சகோதரர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை கேட்பதற்காக நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவற்ற வேட்பாளரும் இளைஞர் எழுச்சி நாயகன் வருங்காலம் எங்களுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவோடும் இன்றும் எப்பொழுதும் எங்களுக்கு அமைச்சராக விளங்குகின்ற சுழன்று பணியாற்றுகின்ற மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஆதரவோடு இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு சகோதரர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே இங்கே வாக்களை கேட்பதற்காக வருகின்றுள்ள புதிய திராவிட கழகத்துடைய தலைவர் அன்புக்குரிய ராஜகவுடர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே எங்களுடைய பூலுப்பட்டி பேரூர் கழக செயலாளராக இருந்து அனைத்து நிகழ்ச்சியும் நான் ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக நடத்தி ஒரு சிறப்புமிக்க பேரூர் கழக செயலாளர் விளங்குகின்ற தம்பி சின்னராஜ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள நம்முடைய பேரூராட்சியின் உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய கழக இளைஞரணி செயலாளர் வி ஆர் குழந்தைவேல் அவர்களே, கிளைக்கழக வார்டு கழக செயலாளர் கருணாநிதி அவர்களே, அண்ணன் சுந்தரசாமி அவர்களே, தம்பி செந்தில் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, கோபால் அவர்களே, பொங்கியண்ணன் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, தங்கவேல் அவர்களே, சிவகுமார் அவர்களே, நாகராஜ் அவர்களே, வேலுச்சாமி அவர்களே, பார்த்திபன் அவர்களே, மயில்சாமி அவர்களே, பாம்சாமி அவர்களே, டெய்லர் கருசாமி அவர்களே, தம்பி சஞ்சய் அவர்களே, கோகுல் அவர்களே மற்றும் மதசார்பு அணியைச் சேர்ந்த கூட்டணியைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பூரா மகளிர் அதிகமா வந்துக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய தளபதி ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியிலே மகளிருக்கு மட்டும்தான் அதிகமான திட்டங்களை தந்துள்ளார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். மாசம் மகளிர் உரிமை தொகை, அது இலவசம் சொல்ல தலைவர், மகளிர் உரிமை தொகை, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். இங்க எத்தனை பேர் 1000 வாங்கிக்கிறீங்க? கை தூக்குங்க. எல்லாரும் வாங்கிக்கிறீங்க. நம்ம நன்றி. அடுத்த மாசம் எவ்வளவு வாங்க போறீங்க? 2000. நம்முடைய தலைவர் அவர்கள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நீங்க போய் இந்த வடிவேலம்பாளையத்திலிருந்து போய் நம்ம சகோதரர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்களுக்கு உதயசூரியன் இந்த பட்டனை அடுத்த இந்த பட்டனை தேஞ்சு போகணும். என்னடா ஆபீஸ் வந்து பார்க்கணும், எந்த ஒரு பட்டனா இப்படி ஊரமே தேஞ்சு போற அளவுக்கு அவங்க ஊத்திக்கிறாங்களேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்காக அடுத்த மாதம் நீங்கள் மே 4ஆம் தேதி நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதல்வர் ஆனவுடனே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய், அதுபோக பெண்களுக்கு
அதாவது 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய்ங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு ஜாக் மாட் மாதிரி அடிக்க போகுதுங்க. 8000 ரூபாயுமே 2000 ரூபாய் 10,000 ரூபாய் அடுத்த மாசம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரைக்கும் 31,000 ரூபாய் கொடுத்துக்கிறார் நம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க 31,000 ரூபாய் வாங்கிக்கிறீங்க. ஒரே நாள்ல 5,000 ரூபாய் வாங்கினீங்க. அது யாராவது எதிர்பார்த்தீங்களா? எல்லா தோட்டத்துக்கெல்லாம் வேலைக்கு போயிருப்பீங்க. அது என்ன திடீர்னு பார்த்தா எல்லாம் அக்கௌண்ட்ல 5,000 பார்த்தா சொல்லாமலேயே கொடுக்கக்கூடிய தலைவர் ஒரே தலைவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் என்பதை மறந்து விடாதீர்கள். அதுவாக விடியல் பயணம் திட்டம் இன்னும் எத்தனையோ திட்டத்தை நம்முடைய ராஜ்கவுண்டர் விளக்கமாக சொல்லுவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலும் எல்லாப்பா வேலைக்கு போறது கூட விட்டு போட்டு உங்க ராஜ்கவுண்டர் வராரு, நம்மால் வராரு, நம்மால் வரும்போது நாம அவருக்கு வரவேற்பு கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இனப்பற்றோடு பாசத்தோடு நம்முடைய சகோதரர் வராரு, நம்ம உடன்பிறப்பு வராருன்னு சொல்லி எல்லாரும் ஊர் அத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க. நம்ம நன்றிங்க. இந்த சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்ததுக்கு நான் உங்களை மனதார பாராட்டி உங்களுடைய சின்னம் உதயசூரியன் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இப்பொழுது ராஜ்கவுண்டர் உங்களிடம் நம்முடைய வேட்பாளர் சகோதரர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்களை ஆதரித்து உங்களிடம் இப்பொழுது பரப்புரைப்பு செய்வார். அந்த ஸ்கூல் வண்டி மட்டும் கொஞ்சம் அப்படி விட்டுருங்க. நம்ம டிரைவர் கொஞ்சம் ஓரம் கட்டிக்குங்க. ஸ்கூல் வண்டி மட்டும் கொஞ்சம் அந்த எட்டியா வண்டி யாரும் எடுங்க. எட்டியா டிரைவர் யாரும் பார்த்து ரெண்டு வண்டி எடுங்க பின்னாடி. அப்படியே கொஞ்சம் முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷத்துல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அமைத்துள்ள கூட்டணி என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. 21 கட்சிகள் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைத்திட வேண்டும் என்று அனுதினமும் நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வரோட ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வரோட நல் உள்ளத்தில் இடம்பெற்ற வெற்றி வேட்பாளர், அதே போல என்னாலும் சுறுசுறுப்பாய் எருமை மிஞ்சக்கூடிய அளவில் 24 மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு அருமைமிகு மேற்கு மண்டல பொறுப்பாளர், எனது பாசமிகு அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜியோட பாசமிகு வேட்பாளர் அண்ணன், அதே போல அண்ணன் மாவட்ட கழக செயலாளர், உங்களுக்கு எல்லாம் நன்கு பரிசித்தமான ஒரு நண்பர், நம்ம குடும்பத்தில் ஒருவர், அவர் அண்ணன் தொண்டாமுத்து ரவி அண்ணனோட ஆசி பெற்ற வேட்பாளர் என்ஆர் கார்த்திகேயன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல தான் நம்ம வெற்றி பெற வைக்கணும். இந்த அதாவது முதல் வருஷம், அதாவது 2013 இந்த ஊருக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு தான் நம்ம இந்த ஊருக்கு வரோம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அண்ணன் சொன்ன மாதிரி வடிவேலம்பாளத்தில் நாம இன்னைக்கு 3000 குடும்பம் இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 9000 ஓட்டு. இந்த அதாவது இதுவரைக்கும் ரீடிங்ல நீங்க நான் நீங்க எல்லாம் மரியாதை தரணும்னு சொன்னா போன முறை ரீடிங் எவ்வளவு இந்த பகுதியில ஓட்டு வாங்கிச்சு எனக்கு தெரியல. அதை விட நீங்க 3 மடங்கான வாக்கு வித்தியாசத்துல நம்ம வெற்றி வேட்பாளர் நீங்க வாக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேணும். அப்படின்னா தான் நாம நீங்க நமக்கு மரியாதை கொடுத்திருக்கீங்க, நம்ம சமுதாயத்துக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அங்கீகாரம். நேற்று நான் வரக்கு முன்னாடியே ஒரு 2-3 பேர் எனக்கு தோணும்போது வடிவேல மலை மட்டும் வேண்டாமே, வடிவேல மலை மட்டும் வேண்டாமே நிறைய போன் கால். எப்படி பக்கத்துல நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் நான் கிணத்துக்கடை போறேன். கிணத்துக்கடை இதோட ரொம்ப டார்ச்சர். வந்துடாதீங்க, வர வேண்டாம், கூழுக்கு ஒன்று ஓட்டுகளை பிரிக்க வேண்டாம், வேட்டைக்கு ஒன்று ஓட்டு பிரிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரானு பார்த்தா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா
அப்படி இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மக்கள் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் சொன்ன மாதிரி பெண்களுக்கு உரிமை தொகை, நீங்க அண்ணனோ தம்பியோ வீட்டுக்காரரையோ நம்பி இருக்காம மாசங்கள்ல 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு உரிமை உங்கள்ட்ட உங்களை தலைநிமிர செஞ்ச அரசு தமிழ்நாடு அரசு. மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி தலைமையிலான, அதாவது மு.க. ஸ்டாலின் ஐயாவோட தலைமையிலான அரசு தான் நம்ம மக்களை, பெண்களை, தமிழ்நாட்டு பெண்களை தலைநிமிர வைத்த அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரோட தலைமையிலான அரசாங்கம். மாண்புமிகு சின்னவர் அதே போலதான் இந்த மக்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை உரிமைகளை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்பவும் பாடுபடுறாங்க. மேற்கு மண்டல பொறுப்பாளர் அப்படிதான் கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கோம். அதுக்கு காரணம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அண்ணன் என்ஆர் கார்த்திகேயன் அவர்கள் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம் நம்ம ஜெயிக்க வைக்கணும். நமக்கான எத்தனையோ திட்டங்களை இன்னைக்கு மக்களுக்கு இந்த ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, அனைத்து மக்களுக்கு அனைத்தும் கிடைக்கணுங்கிறதுக்காக அனுதினமும் யோசிச்சு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம் தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா அண்ணன் சொன்ன மாதிரி 5000 ரூபாய் யாராவது நம்ம எதிர்பார்த்தோம்னா 5000 வந்துருச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க 31000 ரூபாய் பணம் வந்திருக்கு. அடுத்தது 2000 வருது. அதே போல சொன்ன போல இதெல்லாம் அதாவது சொல்லிட்டு செய்யறது. இன்னும் சொல்லாம மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமக்கெல்லாம் வச்சிருக்காரு. ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட முடியும். நமக்கான அரசியல் அங்கீகாரத்தை இதனால் வரைக்கும் நாங்க இந்த ஊருக்கு வரல. இனி வருங்காலத்துல என்ஆர் கார்த்திகேயன் நீங்க ஜெயிக்க வைங்க. உங்களுக்கான அடிப்படை தேவை என்ன? கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பு, ரோடு வசதி, அனைத்து திட்டங்களையும் நாங்க உங்கள்ட்ட சொல்லி நாங்க செஞ்சு தருவோம். இங்க அதாவது கரூர்ல அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறப்ப நம்ம செய்ய முடியும். இன்னைக்கு கோயம்புத்தூர் நம்ம மண்ணு, நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. சரிங்களா? அவருதான் அமைச்சர், மேற்கு மண்டல மிகப்பெரிய ஒரு அமைச்சரா அவருதான் வள வர போறாரு. அதே போல என்ஆர் கார்த்திகேயன் எப்போது துணையா இருப்பாரு. அதே போல அண்ணன் நாங்க எப்பவுமே அதாவது வாரத்தில் ஒருக்கா சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய, உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையாலும் சரி, உங்க மக்களுக்கு இந்த வடிகாலம் பாலத்தில் எந்த பிரச்சனையாலும் சரி, என்னோட போன் நம்பர் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு போறேன். நீங்க எப்பவாலும் 24 மணி நேரம் நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான அங்கீகாரத்தை அதாவது மத்த தொகுதியில மத்த ஊர்ல கிடைக்கிறத விட இந்த பகுதிக்கு நான் கேட்டு பெற்று தர முடியுங்கிற ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். நானும் இந்த தமிழ்நாடு முதல்வர்களோட மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஆட்சி ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது. 11 தோல்வி பழனிசாமியோட ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. இந்த மதவாத ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. ஜாதியையும் மதத்தையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தியாச்சு. மீண்டும் 2026லயும் சரி, 2031 ஆட்சி வந்தாலும் சரி, இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் தமிழகத்தில் நீடித்து இருக்க வேண்டும். புதிய திராவிட கழகம் அதற்கு உறுதுணையாக இருக்கும். ஊழல் கொண்ட சொந்தங்கள் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்கள் உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருக்கும். நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட அடிப்படை தேவை மீண்டும் சொல்றேன். சொந்தங்களே, தாய்மார்களே, பெரியவர்கள் நிறைய வந்திருக்கீங்க. உங்களை எல்லாம் மாநாட்டில் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு சந்திச்சது. இன்னைக்கு உங்க ஊர்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பை, இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய மாவட்ட கலை செயலருக்கும் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் தமிழக அரசுக்கு இந்த நன்னேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எத்தனையோ வேலைகள் இருக்கு. இன்னைக்கு அன்றாட கூலிகள் நம்ம விவசாய பணிகளை செஞ்சா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளோட அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்திலையும் இந்த நேரத்திலையும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வரவேற்பு கொடுத்து எல்லாரும் பெருந்தளா கலந்து கொண்டது மக்கற்ற மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனா மேற்கு மண்டலத்துல நான் பிரச்சாரம் மேற்கொள்ள முதல் ஊர் இன்னைக்கு தொண்டாமுத்தூர் தான். தொண்டாமுத்தூர்ல வடிவேல மலை தான். அதாவது ஒரு மன நிறைவோட நாங்க அங்கிருந்து விடைபெறுகிறோம். கண்டிப்பா நான் சொல்றது மீண்டும் சொல்றேன். நம்ம பேருக்கு நாங்க 3000 குடும்பம் இருக்கிறோம், 9000 ஓட்டுன்னு சொல்லக்கூடாது. 9000 வாக்குகளை வடிவேலம் பலத்துல பெற்றுக் கொடுத்தாச்சு. இதுதான் டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உருவாக்கி கொடுத்து இங்க மிகப்பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம மக்களோட கடமை. அந்த கடமையை நீங்க நிறைவேற்றுங்கள். உங்கள் தேவைகளை அதாவது கட்டாயம் தமிழக முதல்வர் அவர்கள் கட்டாயம் பூர்த்தி செய்வார். அந்த உத்தரவாதம் மட்டும் கொடுக்கிற. மீண்டும் 2026 நமது பொற்கால ஆட்சி தமிழ்நாடு தலைநிமிர வேண்டும் என்றால் மீண்டும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். 234 தொகுதியிலையும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். அதாவது நம்ம தலைவர் 234 தொகுதியிலையும் ஸ்டாலின் ஐயா தான் போட்டியிடுவாங்கிற மனதில் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுத் தர வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பை நல்ல வெற்றி தந்த அன்பு அண்ணன் சின்ராஜ் அவர்களுக்கும், வி.ஆர். குழந்தைவேல் அவர்களுக்கும், கருணாநிதி அவர்களுக்கும், சுந்தரசாமி அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும், செல்வராஜ் அவர்களுக்கும், கோபால் அவர்களுக்கும், பொங்கினன் அவர்களுக்கும், பாலசுப்ரமணியனுக்கும், தங்கவேல் அவர்களுக்கும், சிவகுமார் அவர்களுக்கும், நாகராஜ் அவர்களுக்கும், வேலுச்சாமி அவர்களுக்கும், அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கும், மயில்சாமி அவர்களுக்கும், பாபுசாமி அண்ணன் அவர்களுக்கும், பெயில கருப்புசாமி அவர்களுக்கும், சஞ்சய் அவர்களுக்கும், கோகுல் அவர்களுக்கும், அனைத்து
அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நன்னேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னோடு இந்த வாய்ப்பை எனக்கு பெற்று தந்து என்னோடு உறுதுணைக்கூடிய அன்பு மாப்பிளை புதிய திராவிட கழகத்தோட வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கூலூர் கவுண்டு சமுதாயத்தை சார்ந்த அன்பு மாப்பிளை மாவட்ட கழக செயலாளர் இவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்கிட்ட சொல்ற விஷயம் மாப்பிள்ளை சொல்லுங்க, கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை பெற்று தந்த அன்பு சொந்தங்கள், தாய்மார்கள், தங்கைமார்கள், மாமா மற்ற அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். 2026 மீண்டும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். அதற்கு வடிவேலம் அளித்த மக்கள் உறுதுணையாக இருந்த செய்தி எனக்கு செய்தியாக வந்து சேரணும். கண்டிப்பா இன்னைக்கு வேட்பாளர் நிறைய பிரச்சாரம் வேட்பாளர் கூட்டிட்டு வர முடியல. நாம ஜெயிக்க வச்சு இதே ஊர்ல ஒரு வெற்றி விழா கொண்டாடுறோம். கண்டிப்பா அந்த அன்றைக்கு எல்லாத்தையும் வச்சு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்யணும். அதுக்கான மாவட்ட கழக செயலாளரும் ஜெயபால பக்கத்தில் மோளவளை கிராமம் சேர்ந்தானா நாங்க வந்து ஒரு 4-5 ஊர் இந்த பகுதியில வந்து பூலுப்பட்டி, வடிவேலம்பாளையம், மோளவளையம், பொங்காலையூர் இதெல்லாம் நம்ம மக்கள் இந்த பகுதியில் இருக்க வரைக்கும் முகாசி மகளிர் மாதிரி எல்லா மக்களையும் சந்திக்கணும் வச்சு கால சூழல் கம்மியா இருக்கு. உறுதியா கட்டாயம் நீங்க ஜெயிச்சுவீங்க. வெற்றி வேட்பாளர் கூட்டி அண்ணா என்ஆர் கார்த்திகேயனை கூட்டிட்டு வந்து இங்க வந்து வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு மீண்டும் சொல்றேன். அந்த வெற்றி விழா கொண்டாடுறது முதல் விழாவை கொண்டாட இந்த ஊருக்கு தான் வருவேன். எல்லாத்தோட உங்களுடைய ஆசையோட மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழ்நாடு மீண்டும் அந்த தலைநகர வேண்டும். 2026 வந்து மீண்டும் உதயசூரியன் உதிக்க வேண்டும். நம்ம அண்ணன் மேற்கு மண்டல பொறுப்பாளர் சொல்ற மாதிரி நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். நன்றி 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 நன்றி. நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயமுங்க, நம்ம முதல்வர் ஸ்டாலின் 2வது முறையா முதல்வராக உறுதி. எல்லா பத்திரிகையில் வந்துருச்சு, எல்லா தொலைக்காட்சியில் வந்துருச்சு. எக்காரணத்துக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் உறுதியாயிருக்கு. அப்போ நம்ம செந்தில்பால ஜனகிதா நம்ம மாவட்டத்துக்கு அமைச்சர் 4 பேர் பார்க்கணுமே மாவட்ட ஆசோடு வந்துக்கிறாங்க. தெரிஞ்சா நம்ம ஆள் வந்து கூப்பிங்க, நம்ம போய் அரசு இருக்கோம். இவர் ராஜ்கோட் வந்தாச்சே செந்தில்பால அவர் கூப்பிங்க வரும்போது வார்த்தை அந்த மாதிரி அமைச்சர்கள் நல்லா செல்வாக்குள்ள உங்களுடைய தலைவர் தான் நம்ம ஆட்சிக்கொண்டு அவர் வந்து சொன்னாலே இப்ப இந்த ஊர்ல நாம வெற்றி விழாவுக்கு இவரும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனாக இருவரும் சேர்ந்து வருவார்கள். மாற்றமில்ல. நீங்க உங்களுக்கு ஊருக்குமே உங்களுடைய சமுதாயத்துக்கு என்ன தேவையானாலும் சரி இவர் கூட்டிட்டு போய் அமைச்சர் சொன்ன ஒரே செகண்ட்ல எந்த வேலை வாய்ப்பானாலும் சரி எந்த இதா இருந்தாலும் இவர் மூலியமா நீங்க உங்களுடைய சமுதாயத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நன்றியுரையாக செந்தில் அவர்கள் இப்பொழுது நன்றி உரையாற்றுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டிருக்கும் அனைத்து கூட்டணி முற்போக்கு திராவிட கழக தலைவர் அவர்களுக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் இணைந்த அனைத்து பகுதிகளுக்கும் நமது புதிய திராவிட கழகத்தின் சிறப்பு வரவேற்பாளராக வந்திருக்கும் திரு ராஜ்கவுண்டர் அவர்களுக்கும் இங்கே கூடியிருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நமது மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நம்ம குழந்தைகள் என்ன சொன்னாரு, ஒரு 10-15 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வரலையாமா, அது மே மாசம் நீங்க இவங்க 1000 வாங்கினாங்க, அது புதுசா வாங்க 2000 வாங்க போறாங்க. அதாவது அந்த விடுபட்டவங்களுக்கு நான் மே மாசம் கண்டிஷனா நம்முடைய சின்ராஜ் நகர செயலாளர் சின்ராஜுமே நம்ம குழந்தைகள் மூலியமா வாங்க அதையும் வாங்கி கொடுத்துறோம். ஏன்னா ஏற்கனவே 95% வாங்கிட்டோம், இன்னொரு 5% 1-2 நிக்கி அதையும் வாங்கி கொடுத்துறோம். நன்றி. சிறப்பான முறையிலே ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வரவேற்பு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. மறைவாதிகள் உதயசூரியன் உள்ள வேட்பாளர் சகோதரர் என்ஆர் கார்த்திகேயன் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு உதயசூரியன் நன்றி.